அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். நம்ம வடபழனி ஆண்டவர் முருகப்பெருமான் உண்மையிலேயே எத்தனை வாட்டி பார்த்தாலும், எத்தனை வாட்டி வணங்கினாலும், எத்தனை வாட்டி நம்ம கோயிலுக்கு போனாலும் சலிக்காத ஒரு தெய்வம் வடபழனி ஆண்டவர். அவரோட அற்புதம் அதிசயங்கள் சொல்றது கணக்கே இல்லை. அவ்வளோ அது இந்த முருகர் என்ன பண்ணுறாருன்னா, ஒவ்வொரு முருக பக்தர்கள்ட்டையும் தனக்கு என்ன தேவையோ, அது வஸ்திரமா, இல்லை அபிஷேகமா, இல்லை ராஜ அலங்கார உடையா, இல்லை வேலா, அப்படி இல்லைன்னா சங்க அபிஷேகமா, அது என்ன தேவையோ அதை அந்த முருக பக்தர் மூலயமா தேர்வு செய்து அவர் மூலயமா பண்ண வைக்கிறாரு. இது நான் பல தடவை உணர்ந்திருக்கேன். இப்பயும் அந்த மாதிரி தான். நம்ம ஒரு முருக பக்தர் தம்பி அபிஷேகம் புக் பண்ணியிருக்கோன்னு, இன்னைக்கு சங்க அபிஷேகம் பண்ணுங்க, அதான் முருகர் கேட்கறேன்னா அவர் புக் பண்ணது சங்க அபிஷேகம் தான் அப்படின்னாரு. ஸோ வடபழனி ஆண்டவரோட கருணையும் அதிசயமும் அற்புதமும் அளவில்லாதது. மார்ச் 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரவருக்கு எந்தெந்த தெய்வம் முருகர் விருப்பமோ அறுபடையில் அந்தந்த முருகர் கோயிலுக்கு போங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் வரும். எப்போ முருகரை பார்த்தாலும் நிம்மதி மட்டும் கேட்டுங்க. நிம்மதி மட்டும் கேளுங்க, மற்ற எல்லாமே தானாக வரும். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி. அதே மாதிரி கிருபானந்த வாரியார் ஐயாவோட காணொலி இன்னைக்கு 2 மணிக்கு மேலே அந்த காணொலி பதிவு செய்கிறேன். ரொம்ப மெய்சிலுக்கிற வகையில் இருக்கும். அந்த கோட்டி ஐயா பேசுகிறது ஒரு பெரிய விஷயம் பேசியிருந்தார். ஆனால் நான் சுருக்கி தான் பதிவு செய்கிறேன். அதை தனியாக ஒரு காணொலியாகவும் நான் பதிவு செய்கிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.